கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தும்படி ஆசைப்படுகிறேன். சகரியா புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு கீழ் ஒரு வாக்கியம் இருக்கு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். உங்களால எதுவுமே ஆகாது. உங்க பணத்தினால் ஆகாது. உங்களுடைய சில பேர் பார்த்துட்டேன், எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும். சில பேர் பதவியுடைய அதிகாரத்தினாலும் ஆகாது. உங்க வாழ்க்கைய முன்னேறணும்னா தேவ ஆவினால மட்டும்தான் முடியும். வசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு, அந்த இடத்துல அற்புதம் உண்டு, அந்த இடத்துல உயர்வு உண்டு. அதனால பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு முக்கியம் கொடுக்கும் பொழுது அவரு மட்டும் தான் உயர்த்த கொடுக்கும். எல்லா மனுஷரும் பேக்ரவுண்ட பார்ப்பாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவர் பேக்ரவுண்ட பார்க்க மாட்டாரு, உள்ளத்தையும் விசுவாசத்தை பார்ப்பாரு. அவரை நோக்கி பாடுங்க, கர்த்தர் உங்க கூட இருந்து வழி நடத்துவார்.